ராஜன் சார் பேசினார், குழம்பிருச்சு நம்மளுக்கு. எனக்கு மட்டும் இல்லை, மீடியாக்கெல்லாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம், என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல, அதில் எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப தங்கம், ஹீரோயின் அதை விட தங்கம், தம்பிங்க முத்து, சின்ன தம்பி வைரம், எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஒருத்தன் கூட கெட்டவனாக இருக்காது, கெட்டவனாக இருக்க மாட்டான். அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்கிறாரு, எல்லோரும் நல்லவங்களாம், நம்ம நம்பணும். நீங்கள் சொன்னீங்க, சினிமா சார்பிலேருந்து விஜய் சார் போகிறாரு, வாழ்த்துங்க, அவருக்கு அட்வைஸ் பண்ணீங்க. எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வாங்கினீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டிங்க பாருங்க. ஆமாம், நீங்களோட இழுத்து விட்டா அப்புறம் நான் எங்கே இல்லை நீங்கள் எல்லாரையும் சொன்னீங்க, எங்களை சொல்லலை. அப்போ நாங்கள் யார் இப்போ? அவர் நல்லவரா, இவர் நல்லவரா, இவர் தானே தலைவனா, இவர் தங்க தலைவனா? அதனால் சொன்னால் எங்களை குழப்பாமல், பத்திரிகைகளை குழப்பாமல் சொன்னால் தான் கண்டென்ட். இப்போ என்ன எழுதுவாங்க, யாரை பற்றி எழுதுவாங்க அவங்க? நான் தான் இப்போ தெளிவாக பேசிக்கிருக்கேன். அதனால் இங்கே ஏகப்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும், எதிராக இருப்போம். அப்புறம் நான் சொல்லணும்ல, இவர் சொல்லுவாரா சினிமாவுக்கு நன்றியே இல்லையும் போகிறான், அவன் நன்றியோடு பேசினா 2 பண்ணியிருக்க சொல்லணும்ல, கிண்டல் பண்ணக்கூடாதுல. நான் என்றைக்கும் விஜயோட விசுவாசி, பெரிய தலைவராக வரணும். ஓகே, ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு. ஓகே, லவரோட முகம் அது வரும். படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும்போதே நமக்கு போயிடுச்சு, எனக்கு போயிடுச்சு, உதயகுமார் சார் போயிடுச்சு, ராஜன் சாருக்கு போயிடுச்சு, எல்லாருக்கும் ஃபஸ்ட் லவ் போயிடுச்சு. ஆமாம், நீங்கள் தான் அப்படியே பார்த்தீங்க இல்லையா? அப்படிங்க நான் ஃபீல் பார்க்குறேன், அவருக்கு அப்படியே மூஞ்சி பார்க்குறேன், ஆகா தலைவருக்கும் கிளாஸ் போது போல இருக்குது அப்படின்ட்டு. ராஜன் சார்லாம் வேறு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. எங்களுக்கெல்லாம் 25 வருஷம் போகுது, அவருக்கு 50 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. இவ்வளோ வித்தியாசம், காலங்களும் வித்தியாசம். எல்லாருமே சாங்க போது அவங்க ஃப்ளாஷ்பேக் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 40 வருஷம் 10 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம், அதே முகம் ஸ்கூலில் பார்த்து அந்த பொண்ணு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம், அதே ஞாபகம் வரும். 40 வயசுலேயும் நம்ம 20 வயசில் லவ் பண்ண நினச்சி பார்ப்போம், அந்த பாவாடை தாவணி, அந்த ரெட்டச்சடை, இதெல்லாம் உங்களுக்கு சேலையாக இருக்கலாம், எனக்கு பாவாடை தாவணி என்ன, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இதை நம்ம அனுப்பிச்சுட்டே இருக்கணும். 60 வயசுலேயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படித்த அந்த லவரோட தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரே விஷயம், ஆண்கள்லாம் உஷாராகிக்குங்க. காதலுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ கழித்து நம்ம ஊருக்கு போவோம். அப்போ சொல்லுவாங்க, உன் லவர் உன் ஆள் வந்துருக்குடா அப்படிம்பாங்க. போய் பார்த்துடாதீங்க, முடிஞ்சு கதை. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே ஸ்லிம்மாக சிம்ரன் மாதிரி, அப்படியே ஹோம்லியா சொன்ன சுபலட்சுமி முகம் இருக்கும், சிம்ரன் எடை இருக்கும், பாவடையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக தேவதமாக இருந்திருக்கும். நம்ம 20 நிமிஷம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது. நான் சொல்ல என்ன முகம் நினைச்சாலும் அந்த முகம். நான் 10th படிக்கும்போது அந்த முகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம், ஒத்து வராது. அவ்வளோதான். என்னடா பையன், என்னடா என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் வாங்க கையால். இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா, இப்போ அடுத்த யாரும் முதல் காலில் பேசும்போது அந்த தேவதை வந்தால அவன் வரமாட்டான். கடைசியாக பார்த்தோம் பாருங்க, இதுதான் நிற்கும். மனுஷன்லாம் புடிஞ்சு பசுமையாக நினைவுகளும் வராது, அந்த முகமும் வராது, எதுவும் வராது. அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உதயகுமார் சார் உட்பட, ராஜன் சார் உட்பட, சினேகன் உட்பட. சினேகன் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் எப்போ பார்த்தா ஓகேன்ட்டு வருவார் அவர். ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு வயசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை என்ன. அதனால் அவர் சினேகன் சார்லாம் இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. நான் என்ன மாதிரி உதயகுமார் சார் அவளை சொல்கிறேன்.
அதனால நம்ம லவ் பண்ணோமா, ஃபஸ்ட் லவ்வா, அதை எந்த விஷயம் நினச்சி பார்த்தோமா, அந்த முகத்தை நினச்சி பார்த்தோமா, அப்படியே வாழ்க்கையை கிடச்சிடணும். சாக கிடக்கும்போது லவ்னா அந்த முகம் வரணும், தேவை வரணும், நினச்சி செத்து போயிடணும். இடையில போய் 20 வருஷம் கழிச்சு ஒரு லவ்வரை பார்த்தோம்னா லைஃப் காலி. அதனால் பசுமையான நினைவுகளோடு வாழ்வோம், பசுமையான நினைவுகளோடு இருப்போம். முதல் லவ் நினைப்போம், முதல் காதல் நினச்சிட்டே இருப்போம்.